இன்றைக்கி காலையிலே கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி க்ரீன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். காலையில் பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. மீதமான சாப்பாடுலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை எப்பயும் போல் முடிச்சிட வேண்டியது தான். அப்படி இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறேன்னா அதுக்காக புளியும் தக்காளியும் வேக வச்சுட்டேன். மிஷின்லேயும் அப்படி தூணி போட்டிருந்தேன். அதை எடுத்ததுக்கப்புறமா அழுக்காக இருக்கும்ல, அதை கழுவிட்டு துணியும் காய போட்டு முடிச்சாச்சு. இப்போ மெயின் டாஸ்க்கு அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் நுணுக்கிட்டு அதுலேயே வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, எப்பயும் போல் நம்ம ரசம் வைப்போம்ல அதே மாதிரி ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டு காரசாரமாக ஒரு ரசத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் தான் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு பசிக்கும்ல. சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நுரையீரல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி செய்யும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அப்படியே சாப்பாடும் வச்சுட்டு க்ரீன் ஆப்பிளையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு.